ஸ்டாலினுக்கு வந்து கட்சியை நடத்தக்கூடிய தகுதியோ பக்குவமோ கிடையாது. எந்த தொழிலுமே பண்ணாத குடும்பம் கலைஞர் குடும்பம். நானும் ஃபுல்லா விஷாலுக்காக தான் வேலை பார்த்தேன். எனக்கு ராதா ரவி தான் நல்ல பழக்கம். சரத்குமாரனை அதோட க்ளோஸ். ரொம்ப எங்களோட நட்பில் இருப்பார், எப்பயுமே பேசுவார். நான் வந்து சும்மா நார்மலாக அப்படியே விட்டுருந்தாலும் நான் ராதா ரவிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். அதுதான் என்னுடைய அவ்வளோ க்ளோஸ் நாங்கள். பட்டு இவங்க அந்த தேர்தல் நேரத்தில் சேலம் போயிருக்காங்க நாடக நடிகரை பார்க்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க நாடக நடிகருக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன். அதை வந்து ராதாரவியன்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டார். பட் கொடுக்கலன்னு சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் கோவம். அதுக்காக நான் என்கிட்ட இருந்த எவிடன்ஸ்லாம் எடுத்து காமிச்சு அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நான் வேலை பார்த்தேன். வந்துட்டாங்க. நானும் ஃபுல்லாக விஷாலுக்காக தான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் விஷாலும் கார்த்தியும் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய நல்ல நட்பில் இருக்காங்க. ரித்தீஷ்னால தான் ஜெயிச்சதுனால ரித்தீஷ் கண்ட்ரோலில் சங்கத்தை எடுத்துட்டார் போல இருக்கு. இவங்கெல்லாம் ரித்தீஷ் சொல்படி கேட்குறானுங்கன்னு சொல்லி ஒரு நிர்வாகத்தை நம்ம தப்பாக பேச விட்டுறக்கூடாதுங்கிறனால தான் நான் போகிறதில்லை. இல்லைன்னா பசங்க யாரும் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நல்ல மரியாதை. இன்னொன்று, என்னைக்கு ராதாரவியன் தோத்துட்டாரோ 2 நாள் சென்று என்கிட்ட அவராக பேசினார். காரணம் என்னென்னா, அவர் தோற்றதுக்கு நான் தான் காரணம்னு அவர் எல்லாருடைய நினைப்பு. அப்படி இருக்கும்போது என்கிட்ட அவர் தான் என்கிட்ட பேசக்கூடாது. பட் அவராக வந்தார், ஒரு பெருந்தன்மையாக என்கிட்ட வந்து பேசினார். தம்பி அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினார். நான் ஒரு பெரிய மனுஷன் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் நல்லாவே நானும் மரியாதை கொடுத்து பேசினேன். என்னைய ப்ரொடியூசர்ஸ் நிற்க சொல்ல அவரும் சொல்லலை, நானும் அதை பற்றி கேட்கவும் இல்லை. ஒன்று ஒன்றா முடிக்கணும் சார், எல்லாத்துலேயும் காலை வச்சு நாளைக்கு நம்ம நேம் கெட்டுறக்கூடாது. சார், வராகி வந்து ஒரு போராளி சார். இன்னைக்கு நேற்று இல்லை, அவர் எத்தனையோ பிரச்சனைகளை எடுத்து அது விஷயமா அவர் போராடிக்கிட்டு இருக்கார். என்கிட்ட நடிகர் சங்கத்தை பற்றி கேட்டார். நான் சொன்னேன், அண்ணே இங்கே வாங்க, நடிகர் சங்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுக்குன்னு நிர்வாகிகள் இருக்காங்க. உங்களுடைய கொஸ்டின், உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் நேராக அவங்கள்ட்ட போங்க. இவங்க போனோடனே என்ன செஞ்சுருக்காங்க, பூச்சி முருகனை போய் உட்கார வச்சு பதில் சொல்ல பார்த்துருக்காங்க. அதில் இவருக்கு ஆனால் அங்கே லெட்டரில் வந்து சங்க செயலாளர், சங்க நிர்வாகிகள் அனைவரும் இருப்பாங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு லெட்ரு வந்திருக்கு. பட் உள்ளே போனால் பூச்சி முருகன் யாரோ ஒரு லாயர் இருந்தோன்னே இவர் கோவப்பட்டார். நான் கம்ப்ளைண்ட்டே உன்னைய பற்றி தான் பண்ண வந்திருக்கேன். பூச்சி முருகன்கிட்ட கேட்டிருக்காரு, கம்ப்ளைண்ட்டே நான் உன்னைய பற்றி தான் பண்ணியிருக்கேன், நீ என்ன என்னை என்கொயரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவர் பூச்சி முருகன்கிட்ட வாக்குவாதம் பண்ணிவிட்டு வேலையில் வந்து அப்போ நான் சொன்ன தவறுகள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார். அப்போ கூட நான் சொல்லி விட்றேன், இவரை வாராயிட்ட சொன்னேன்னு, இது ஒரு நல்ல காரியத்துக்காக நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த சங்கத்தை, இதில் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. நீங்கள் இதில் இன்வால்வான்னு என்கிட்ட கேட்டார். என்னென்ன, நான் இன்வால்வ் கிடையாது, நீங்கள் விஷால் கார்த்திகிட்ட பேசுங்க, உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமான அவர்கிட்ட பேசுங்க. இவங்க 2 பேரும் இப்போ உட்காந்து பேசினா தான் உண்மை தெரியும். அழகிரி அண்ணன் எனக்கு பழக்கமானார். அவர்னால தான் இந்த எம்பி சீட்டு வாங்கினது, என்னை நிற்க வச்சது எல்லாமே அவர் தான். ஸ்டாலினுக்கு வந்து கட்சியை நடத்தக்கூடிய தகுதியோ பக்குவமோ கிடையாது. அதுக்கு வந்து சார், ஒரு அரசியலில் தலைவராக இருக்க வேண்டியவங்களுக்கு உண்டான தகுதி என்னன்னா, பொறுமை, மறக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி ஸ்டாலினுக்கு இல்லை. கட்சி என்னைக்கு ஸ்டாலின் பக்கம் போச்சோ அன்னைக்கே வெளியில் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேரடி வாரிசுகளே பார்த்தீங்கன்னா, நீங்கள் முத்துலேருந்து அவங்க ஃபேமிலியிலேருந்து எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இருக்காங்க. 250 பேர் இருப்பாங்க. தொகுதி 234 தொகுதி தான் இருக்குது. எந்த தொழிலுமே பண்ணாத குடும்பம் கலைஞர் குடும்பம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் வந்து என்னுடைய சொத்து மதிப்பு 4 கோடிங்கிறார். தேர்தலில் பையன் படம் எடுக்கிறாரு, வருஷத்துக்கு 3 படம் 4 படம் எடுக்கிறாரு.
பட மதிப்பு 30 கோடி ரூபா. எந்த படமும் ஓடுனதான் எனக்கு தெரியல. இப்போ நம்மளாம் என்ன செய்யணும்னா அட்லீஸ்ட் பணத்தையாவது பார்த்து அந்த படத்துகளை போய் பார்த்தா அந்த படத்தை ஓட வச்சாது அடுத்து கொள்ளையடிக்க விடாம நம்ம செய்யணும். இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அது இதுன்னு வந்துருச்சு. அன்னைக்கு அதுவுமே கிடையாது. ஒன்லி தட்டி போட்டு தான். தட்டி போட்டு தான். தனக்கு தானே விளம்பரம் வச்சா தான் மக்களுக்கு தெரிய முடியும். ஒன்று இப்போ பிரபு சார் இருக்காருன்னா சிவாஜி சார் வகைரா வளர்ந்தவர் நடிகர் திலகத்துடைய வாரிசுன்னு போகலாம். நம்ம சினிமாவுக்கு போனால் யாருக்கு தெரியும்? நான் சின்ன பிள்ளையில பேசிக்காக டி ராஜேந்திரனுடைய தீவிர ரசிகன் சார். ஏன்னா அந்த காலத்தில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கண்ணதாசனே பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு கவிஞனாக இருந்தவர் அந்த காலத்தில். அவ்வளோ பெரிய எழுத்தாளர், படைப்பாளி, அவருடைய ரசிகன் தான். சினிமா விகடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and you will get to see many more videos from us. அதிமுகங்கிறது, ஜெயலலிதாங்கிற முதலமைச்சருங்கிறது அது என்ன தகாத வார்த்தையா, கெட்ட வார்த்தையா, இல்லை அவைக்கு உதவாத வார்த்தையா? தேர்தல் கமிஷன், போலீஸ், அரசு அதிகாரிகள் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க தவிர